மீட்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் அப்போஸ்தலருக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் அபிஷேகத்தினுடைய அதிகாரம் என்பது, ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பாவியும், எந்த ஒரு துரோகியும், எந்த ஒரு சத்துருவையும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலிருந்து மகா கொடூர பாவிகளாக இருந்த நம்ம எல்லாம் மன்னித்தது போல இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாமும் எவரையுமே இயேசுவின் நிமித்தம் மன்னிக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை வெளியில் பல பேரிடத்தில் பிறரை மன்னிப்பதாக சொல்லிக்கொள்ளலாம், நடந்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, புருஷன் மனைவி உறவு முறை, இரத்த சம்பந்தமான உறவு முறையில் எத்தனை பேர் நீங்கள் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்கள்? எத்தனை மன்னிப்பின் போது நீங்கள் கேட்டிருக்கலாம், எத்தனை மன்னிப்பை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்ப உறவுகளில் இவங்களை வேணாலும் மன்னிக்குவேன், ஆனால் அவங்களெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு வாழக்கூடிய நிலைமையில் எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இது ஒரு சாத்தானுடைய ஒரு தந்திரம். அது இயேசு என்னை மன்னித்தது போல நானும் பிறரை மன்னிப்பேன். ஆமாம் அன்பானவர்களே, மன்னிப்பு என்பது அது பெரிய தேவனுடைய மகிமையான ஒரு இரக்கத்தின் கிருபை. அது பிறரை மன்னிப்பது என்பது பிதாவிடத்திலிருந்து நீங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவதற்கான வழி. பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் குற்றங்களை பிதா மன்னிக்க மாட்டார் என்று சொன்னார். ஆக உயிர்த்த ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சொல்லும் கொடுத்த அபிஷேக அதிகாரம், நீங்கள் பிறர் பாவங்களை மன்னியுங்கள் என்பதாகும். பிறரை இயேசுவை போல் எல்லோரையும் மன்னிப்பது தான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய முத்திரை. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களால் உம்மை சிலுவையில் அடித்தோம், எங்கள் பாவம் உம்மை சிலுவையில் அடித்தது. ஆனால் அத்தனை பெரிய கொடூரக்காரர்களாக இருந்த எங்களை நீ சிலுவையிலிருந்து மன்னித்தது போல நாங்களும் எங்களுடைய குடும்ப உறவுகளில் எல்லோரையும் மனப்பூர்வமாய் மன்னித்து வாழ அருள் புரியும். அந்த அபிஷேகத்தை கிறிஸ்தவ சபைகளுக்கும் போதகர்களுக்கும் கிறிஸ்தவ கணவன் மனைவி பிள்ளைகளுக்கும் தாரும். மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.